ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மகாபிரியாவுடைய ஒரு டிவோட்டி. ஸோ அவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடத்திய ஒரு மிரக்கல். எல்லாரும் மிரக்கல் அப்படின்னாக்கா அது வேறு மாதிரி அது ஒரு ஆங்கிளில் போடுறது. அதை மிரக்கல்னு நான் சொல்லவே மாட்டேன். அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தலையில். ஸோ நான் அவர்கிட்ட போய் என்னோட மன குறைய கொட்டுவேன். அவர் எப்படி தீர்த்து வைக்கணுமோ அவர் தீர்த்து வைப்பார். அவ்வளோதான். கவலைப்பட வேண்டியது எங்கிடமா, தீர்த்து வைக்க வேண்டியது அவர்கிடமா. நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னன்னு சொல்வீங்க? ஆன்மீகம்ங்கிறது உணரக்கூடிய விஷயம். நீங்கள் அதை அட்டெம்ப்ட் பண்ணினா தான் ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஃபோக்கஸ்டாக இருந்து நீங்கள் அதுக்குள்ளே போய் நம்மளே அலசிக்கணும். நம்ம யாருங்கிறதே நமக்கு தெரியாது. உங்கள் பேரே உனக்கு சொந்தம் கிடையாது. யாரோ உங்கள் அம்மா அப்பா வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து நீங்களாக விரும்பி பிறந்தீங்களா? இல்லையே, உங்கள் அம்மா அப்பாவோட ப்ரெஷர் நீங்கள் பிறந்திருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்மளோடது இல்லைங்கிற போது ஸ்பிரிச்சுவாலிட்டினா வேறு ஒன்றுமே இல்லை. போய் கடையில் போய் வாங்க முடியாது, அடுத்தவங்க கொடுத்து வாங்கிக்க முடியாது. கிரகநிலைகள் மாற்றத்தில் அன்றைக்கி வயிறு எம்டிஆர் தான் நல்லது. சிவராத்திரி போது அதுவும் வருஷ சிவராத்திரி போது நிறைய எனர்ஜி வருது உள்ள மேலேருந்து. ஸோ அதெல்லாம் அன்றைக்கி ஒரு பட்டினி கிடக்கிறது. உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அடுத்தவங்க வந்து மூட நம்பிக்கைன்னு சொன்னால் நீ காதில் வாங்காத. உனக்கு நம்பிக்கை, தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் இருந்ததுன்னா எவனும். தர்ம சிந்தனை இல்லைன்னாக்க நீ தர்மத்தை விட்டு நகர்ந்துட்டேன்னு அர்த்தம். ஸோ நீ வேஸ்ட் பிறவியே. அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு பெரிய கணிதம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க. என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை. ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில் இருக்கு. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஸோ இப்போ வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மகாபிரியாவுடைய ஒரு டிவோட்டி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்போ கூட நம்ம பேசியிருக்கும் போது கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடத்திய ஒரு மிரக்கல் ஏதாவது சொல்ல முடியுமா? மிரக்கல்னு அதுதான். அவர் வந்து மிரக்கல்னுட்டு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னாக்க ஒரு மேஜிக் மேனாக பண்ணிடுறோம். இல்லை, ஹீஸ் நாட் எ மேஜிக் பர்சன். ஸோ மேஜிஷியன் இல்லை அவர் வந்து தானே நடக்கிறது, அவ்வளோதானே தவிர அதை வந்து அவரோட பிளெஸ்ஸிங்ஸ்னு எடுத்துக்கலாம், அவரோட கருணைன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எல்லோரும் மிரக்கல் அப்படின்னாக்கா அது வேறு மாதிரி அது ஒரு ஆங்கிளில் போடுறது. அதை மிரக்கல்னு நான் சொல்லவே மாட்டேன். எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அதை மிரக்கலுங்கிற வார்த்தையே எனக்கு அது சரிப்பட்டு வரல. அவரை வந்து நம்ம எங்கேயோ உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கோம். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் 10 ட்ராமா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட பணமே இல்லை. நாங்கள் வந்து பணம் இல்லைன்னு இந்த சென்ஸ் எங்களோடது என்றைக்குமே பணம் கிடையாது. எங்களோடது நான் ப்ரொஃபஷனல் குரூப். அது யாருக்குமே பேமெண்ட், லேடிஸ்க்கு யாருக்குமே பேமெண்ட் கிடையாது. ஒன்லி டெக்னிக்கல் சைடுக்கு மட்டும்தான் பேமெண்ட்டு. பட் ஹால் வாடகை அது இல்லாமல் சேர்த்து கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.25 லட்சம் ஆகும் ஒரு ஷோக்கும். டிக்கெட் கிடையாது, என்ட்ரி ஃப்ரீ. உண்டியலில் போடுற காசு வச்சுன்னு நாங்கள் பண்ணுவோம். இது எங்களோட இது. ஸ்டில் இப்போவும் நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்டுருக்கோம். அப்போது வந்து என்னென்னா 10 நாடகம் போடணும் பப்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 ஷோ புக் பண்ணிட்டேன். எப்படியா ஸ்பான்சர்ஷிப்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். அப்படின்னா வரவே இல்லை. போய் கேட்குற இடங்கள்லாம் இல்லைங்கிறாங்க. ஐயோ, 10 லட்சம் ரூபா வேணுமே 10 நாடகம் போடுறதுக்கு. கிட்ட வரும்போது எனக்கு ஒரு பயம் வந்துடுது. தப்பு பண்ணிட்டோமோ? எங்கள் குரூப்பெல்லாம் கூட என்ன தைரியம் உனக்கு? நான் பெரியவா மேலே நம்பிக்கை வச்சு தான் அவர் தான் நான் பண்ண சொல்கிறேன். எனக்கு ஒரு தாட் கொடுக்குறதே அவர் தான். பட் அவர் பார்த்து பாருங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபைத்துனால தான் நான் பண்ணுறேன். அப்போது எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சோன்னா முன்னமே வரலையே, போய் கேட்குற இடங்கள்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு சாயங்காலம் ஆயிருக்கும். பெரியவா, நான் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே, எல்லோரும் இல்லைங்கிறாலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என் கண்ணில் ஆக்சுவலாக டீயர்ஸ் வந்துருத்து. அதை கேட்குற போது ஃபோன் அடித்து எடுத்து பேசின வரைக்கும் என் ஃப்ரெண்டு தான் பேசினா. நீ எங்கேயோ போய் கேட்டால் யாரோ இல்லைன்னாலே அவள் கொடுக்குறேன்னு சொல்கிறான். 10 லட்சம் 10 லட்சம் இல்லை, 2 லட்சம் கொடுத்தா. அருண் எக்ஸல்லோ இப்போ கேட்டேன் இல்லைன்னா அவளே கூப்பிட்டு கொடுக்குறேன்னா கொடுத்தா. சரி, 2 லட்சம் வந்துடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தா வேறு யாரும் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் ஃபோன் பண்ணி நானே கொடுக்குறேங்கிறான் 1 லட்சம். ஸோ அந்த மாதிரி ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே 10 லட்சம் வந்துடுது. ஸோ இது வந்து அவருடைய திருவிளையாடல் லீலைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை? என்ன வேணால் சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து ஃபெய்த் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அது எந்த மதமோ அது எந்த மதத்தில் வேணால் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவாலிட்டினா முதல்ல அது என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் உணரலை. நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னன்னு சொல்வீங்க? ஆன்மீகம்ங்கிறது உணரக்கூடிய விஷயம். நீங்கள் அதை அட்டெம்ப்ட் பண்ணினா தான் அந்த ஆனந்தத்தை உங்களால் இது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஃபோக்கஸ்டாக இருந்து நீங்கள் அதுக்குள்ளே போய் நம்மளே அலசிக்கணும். நம்ம யாருங்கிறதே நமக்கு தெரியாது. நீங்கள் யாருன்னு தெரியுமா? உங்கள் பேரை வேணால் சொல்லலாம், உங்கள் அம்மா அப்பா வச்ச பேர், கூப்பிடுறவங்க பேர், உங்கள் ப்ரொஃபஷன் சொல்லலாம். இதெல்லாமே வெளியிலேருந்து வருது.
உங்கள் பேரே உனக்கு சொந்தம் கிடையாது, யாரோ உங்கள் அம்மா அப்பா வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து நீங்களாக விரும்பி பிறந்தீங்களா? இல்லையே, உங்கள் அம்மா அப்பாவோட ப்ரெஷர் நீங்கள் பிறந்திருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்மளோடது இல்லைங்கிற போது எது நம்மளோடது இன்னும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு தனியாக இறங்க கூட தானே ஸ்புரிக்கணும். அது நீங்கள் அதை தேடி போகணும். தேடி போய் மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் தியானத்தில் போய் உட்காந்திங்கன்னா நீங்கள் யாருங்கிறத முதல்ல புரிஞ்சுட்டு அந்த அனுபவம் ஒரு ஆனந்தமாக மாறும். ஆனந்தமாக மாறுற போது தட் இஸ் கால்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த ஆனந்தமாக மைண்ட் வந்து ஒருநிலைப்பட்டுடுத்துனா உங்களோட சுகம் துக்கம் எதுவுமே பாதிக்காது. சுகமும் ஒன்றா இருக்கும், துக்கமும் ஒன்றா இருக்கும். எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க, அவ்வளோதான். என்ன வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிப்பீங்க, போருங்கிற மனப்பான்மை வரும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணம் வரும், எல்லாரையும் ஒன்றா பாவிப்பீங்க. ஒரு ரோட்டில் போகிற பூச்சி பூரா எல்லாமே ஒன்று, அதை கூட அடிக்கக்கூடாது, அதுக்கு ஒரு உயிர் அப்படிங்கிற எண்ணம் தானே வரும் அதில். ஸோ அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா வேறு ஒன்றுமே இல்லை. போய் கடையில் போய் வாங்க முடியாது, அடுத்தவங்க கொடுத்து வாங்கிக்க முடியாது, நமக்குள்ளே வரணும். அது வண்டர்ஃபுல் மேம். நீங்கள் ரெகுலராக போகிற ஒரு கோயில்னா அது எது மேம்? ரொம்ப ரேர் கோயிலுக்கு போகிறது. கோவிலில் பிடிக்காதெல்லாம் கிடையாது, போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்து அந்த ட்ரைவ் இல்லை, போகணுங்கிற ட்ரைவ் இல்லை. நான் கண்ணை மூடினேன்னா எனக்கு கடவுள்லாம் தெரிகிற மாதிரி நான் நினச்சிப்பேன். நான் நினச்சிக்கிறது தானே என்னோடய ஃபீலிங். நான் நினச்சிப்பேன் எங்கள் வீட்டு சுவாமி ரூமுக்குள்ளே எல்லா சுவாமிகளும் இருக்கேன். எந்த சுவாமிக்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் போய் நிற்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேறுபாடு கிடையாது. ஜாதி மதம் எல்லாமே வேறுபாடு கிடையாது. எல்லாரும் சொல்கிறது தர்மம் அன்பு ரெண்டு தான் சொல்கிறாங்க. அத்தனை மதங்களும் அதையே தான் சொல்கிறது. தர்மத்தையும் அன்பையும் தான் சொல்கிறது. நம்ம வேணால் பிரித்து பார்க்க சொல்கிற விதம் வேறையாக இருக்கும், வழி வேறையாக இருக்கும். நம்ம இந்து மதத்துலேயே நீங்கள் பார்த்தாக்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு இது இருக்கும். அந்த குடும்பத்து குல வழக்கம், குடும்பத்து வழக்கம், ஊர் வழக்கம், அந்த பக்கத்து வழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வழக்கங்கள் இருக்கும். அந்த வழக்கத்தெல்லாம் நம்ம ஏற்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. அவள் வழக்கத்தில் அவள் இருந்துட்டு போட்டோம், அவள் மற்றபடி அவள் இருந்துட்டு போட்டோம். எந்த மதத்தையும் நம்ம கேலியும் பண்ணக்கூடாது, எந்த மதத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, தாழ்த்தக்கூடாது, ஏற்றக்கூடாது. எல்லா மதமும் ஒரே மதம், சம்மதம். மேம் நீங்கள் வந்து ஒரு கடவுளை நீங்கள் வந்து ரொம்ப மனசார லயிச்சு கும்பிடுவீங்க அப்படின்னா அது வந்து முருகரா இல்லை சிவனா, எந்த மாதிரி ஒரு கடவுளை வந்து நீங்கள்? அப்படி கிடையாது. ஒரே கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் நேச்சர் தான். அது அந்த இயற்கைன்னு இந்த சென்ஸ் ஒரு எனர்ஜி, எல்லாருக்கும் யூனிவர்சல் எனர்ஜி. அந்த எனர்ஜி தான். இப்போ நம்ம பெரியவர்கிட்ட போய் தான் பேசுவேன். பெரியவர்கிட்ட நான் நிறைய பேசினா அவர் அதுக்காக பதில் பேச மாட்டார், எங்கிட்டலாம் பேச மாட்டார். ஸோ நான் அவர்கிட்ட போய் என்னோட மன குறைய கொட்டுவேன். அவர் எப்படி தீர்த்து வைக்கணுமோ அவர் தீர்த்து வைப்பார், அவ்வளோதான். கவலைப்பட வேண்டியது எங்கிடமா, தீர்த்து வைக்க வேண்டியது அவர் கடமை, அவ்வளோதான். ஓகே. ஏதாவது விரத முறைகள்லாம் நீங்கள் இருப்பீங்களா? சம்டைம்ஸ் இருப்பேன். விரதம்னா இந்த சென்ஸ் சம்டைம்ஸ் எனக்காக தோணித்துனாக்கா ஏதோ இன்றைக்கி டியூஸ்டே ஏகாதசி. ஸோ ஏகாதசிங்கிறது யூனிவர்ஸில் கிடைக்கிற ஒரு கிரக நிலைகள் மாற்றத்தில் அன்றைக்கி வயிறு எம்டிஆர் தான் நல்லது. சிவராத்திரி போது அதுவும் வருஷ சிவராத்திரி போது நிறைய எனர்ஜி வருது உள்ள மேலேருந்து. ஸோ அதெல்லாம் அன்றைக்கி ஒரு பட்னி கிடக்கிறது, அன்றைக்கி வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது, கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது, இதெல்லாம் விசேஷமான நாட்கள். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வந்து அதாவது நீங்கள் இப்போ சொன்னீங்க தெரியுமா, செவ்வாய்க்கிழமைனா இந்த மாதிரி ஒரு ஏதாவது கிழமைகள், இந்த ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து பண்ணுறது உண்டா? இல்லை, எனக்கு தோணித்துனா பண்ணுவேன், அவ்வளோதான். எனக்கா என் மைண்டு என்ன சொல்கிறதோ அதை பண்ணுவேன். மைண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் சொல்கிறது. அதுக்காக நம்ம வந்து அடுத்தவங்க பண்ணுறாங்களேன்னுட்டு என்ன பண்ண சொன்னால் நான் பண்ண மாட்டேன். அது எனக்குள்ளே அது வரணும். அது சரி, இன்றைக்கி ஏதாவது பண்ணுவோம், இன்றைக்கி வந்து பாயசம் பண்ணி சுவாமிக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு. பட் அந்த பாயசங்கள்லாம் பண்ணி நம்ம தான் குடிக்கிறோம். சுவாமி குடிக்க ஆரம்பித்தா ஒரு முந்திரி பருப்பு கூட கண்ணில் கட்ட மாட்டோம். அது வேறு விஷயம் இல்லையா? ஓகே. இப்போது நீங்கள் சொன்ன போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, சரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதுவும் நான் ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக எதுவுமே இல்லை. ஆனால் எப்போ எனக்கு பிடிக்குதோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா? உளமாற நீங்கள் பண்ணுறீங்க, அப்படி தான் கரெக்டாக? ஸோ இது வந்து உங்களுடைய சந்ததியில் இருக்குது. நீங்கள் எப்படி வந்து இதை பாஸ் ஆன் பண்ணணும்னு விரும்புகிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய டாக்டரில் வந்து ராத்திரியில் படுத்துன அப்புறம் கூட சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவோம். தட் இஸ் மை வே ஆஃப் ஒர்ஷிப்புங்க. நல்ல விஷயம், பரவாயில்ல. ஸோ எனக்கு கூட ஒருத்தர் வந்து ஒரு தீட்சை பண்ணி கொடுத்தார். நீங்கள் படுத்துன்னு சொல்லுங்க, குளிக்காமல் சொல்லுங்க, குளிச்சுட்டு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்க, ஆனால் சொல்லுங்க. புரியுதா? சொல்லாமல் எடுத்துறாங்க. நீங்கள் சொல்ல உங்கள் பாடியில் எனர்ஜி, இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஏறும், ஆனால் சொல்லுங்க. உங்களை அந்த சொல்லும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஒருநிலைப்படும். அந்த ஒருநிலைப்படுத்தினா உங்கள் உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் சொல்லுங்க அப்படி. அதனால் எப்போ வென்எவர் ஐ கெட் டைம், அது ராத்திரி பகல்னு பார்க்க மாட்டேன். எல்லா வேலையும் நல்ல வேலை தான். பட் இருந்தாலும் நம்ம பெரியவர்கள் வந்து சில கால நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க. உஷத் காலம், அதாவது பிரம்ம முகூர்த்தம் போது விடிகாலம் பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே நீங்கள் பண்ணுறது அப்படியே கிராஸ் பண்ணி உள்ளே தள்ளும். ஸோ அது நல்ல. இப்போ பசிச்சா சாப்பிட்ற போது எப்படி உள்ளே போகிறதோ அந்த மாதிரி சில வேலைகள், சந்தியா கால வேலை,
சாப்பிடக்கூடாதும்பாங்க சந்தியா கால வேளையில். ஸோ அதுக்கு வந்து சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த சமயத்தில் பெட்டில் படுத்துன்னு இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. சில இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம மூதாதையர்கள் சொல்லியிருக்கிறதுலாம் அவங்க முட்டாள் கிடையாது. யாருக்காக சொல்லியிருக்காங்க? நமக்காக சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் மிலிட்ரியில் போய் உயிரை விடுறாங்க? யாருக்காக விடுறாங்க? நமக்காக விடுறாங்க. என்றைக்காவது அவங்கள பற்றி ஒரு வாட்ஸ்அப்லேயோ இது படிச்சோ போயிட்டாங்கன்னாக்கா ஏதாவது நம்ம ஒன்று போடுறோமோ கண்டுக்காமல் விட்டுடுறோம். வேறு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வேறு யாரை சினிமா நடிக்கிறோ வேறு யாராவது பண்ணினா அது பெருசாக போகிறது. அது இத்தனை வெய்யர்ஸ் போகிறது. மைண்டு நல்ல விஷயம் பண்ணுறவங்கள விட்டு விடுறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லைக் போடுறோம். மேம் இப்போ நீங்கள் ஸ்லோகம் சொன்னீங்க தெரியுமா, இதை சொல்லணும்னு, அது என்ன மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? என்ன விளவுனாலும் சொல்லலாம். ஸ்லோகம் வந்து இல்லை, ஏன்னா யூஸ்வலி நீங்கள் ரெகுலராக சொல்கிற ஒரு சில நான் சொல்ல வந்து ஷியாமலா தண்டகம்னுட்டு. ஓகே. ஷியாமலா தண்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஷியாமலா தண்டை வந்து காளிதாசருக்கு வாயில் வந்து காளி எழுதினாலாம். ஷியாமலா தண்டகம் இது காளிதாசர் வாயில். காளிதாசர் வந்து எப்பேற்பட்டவர். ஸோ அவருக்கு வாயில் நாக்கில் எழுதினாலாம். శ్యామల మాణిక్య వీణాం ఉపళాలయంతి మదాలసాం మంజుల వాగ్విలాసాం వాగేంద్ర నీలద్యుది కోమలాంగి మాదంగ కన్యాం మనసా స్మరామి చతుర్భుజే చంద్రకళా వదంసే కుచోనతి కుంకుమ రాగశోణే పుండ్రేచు పాశాంகுஷ புஷ்பபானை ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதகா. பெருசாக போகும். அது பெரிய ஸ்லோகம், வாயிலே கிடக்கு முடக்குன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லோகம். அன்னபூர்ண அஷ்டகம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள்லாம் நமக்குன்னு விதிக்கப்பட்ட ஸ்லோகங்கள். லேடிஸுக்குன்னு சில ஸ்லோகம், வைத்தியநாத ஸ்லோகம், அப்புறம் வந்து ராமரை பற்றின ஆபதாம பகத்தாரம் அதெல்லாம் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் என்னெல்லாம் ஸ்லோகம் உண்டோ எல்லாமே. வரலட்சுமி விரதம் இதெல்லாம் பண்ணுவீங்களா மேம்? அப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து அதை நிறைய வந்து பண்ணியிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில், கரெக்டாக? அப்போது இந்த மாதிரி ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் வெர்சஸ் மூட நம்பிக்கை, இதை பற்றி எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் கருத்து? இல்லை, இப்போ மூட நம்பிக்கைங்கிறது என்னங்கிறது எனக்கு புரியல. எது மூட நம்பிக்கை அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா அதோட டெஃபினேஷன் தெரிஞ்சால் தான் அதை பற்றி நம்ம சொல்ல முடியும். மூட நம்பிக்கை பொதுவாக சொல்கிறாங்க, மூட நம்பிக்கை பொதுவாக சொல்கிறாங்க சனாதன தர்மம் அப்படிங்கிறாங்க. என்னென்னு தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க. மூட நம்பிக்கைங்கிறது என்ன? நீ உங்கள் ஃபேமிலியில் வழிபட்டுன்னு வந்திருந்தா நீ ஃபாலோ பண்ணி போயின்று, அவ்வளோதான். ஓகே, அது சாஸ்திர சம்பிரதாயம். சாஸ்திர சம்பிரதாயம் எனிதிங். உங்கள் குல வழக்கம், உங்கள் குடும்ப வழக்கம், உங்கள் அம்மா அப்பா என்ன ஃபாலோ பண்ணுறா, நீ மட்டும் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு. அதை போய் மூட நம்பிக்கைன்னு யார் சொல்ல முடியும்? உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அடுத்தவங்க வந்து மூட நம்பிக்கைன்னு சொன்னால் நீ காதில் வாங்காத. உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. நீ பிள்ளையார் கோயிலில் போய் இன்றைக்கி ஒரு தேங்காய் உடைக்கணும் தோன்றதா உட. மூட நம்பிக்கைன்னா அவன் உடைக்க வேண்டாம். பட் அவன் சொன்னானேங்கிறதுக்காக நீ அஃபெக்ட் ஆகாத. நீ ஸ்ட்ராங். உன்னோட பிலீஃப், உனக்கு நம்பிக்கை, தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் இருந்ததுன்னா எவனும் அசைச்சிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து உங்களுடைய அந்த ஃபேமிலியில் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயத்தை ரிச்சுவல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பீங்க தெரியுமா? அதில் இது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? இல்லை, என் ஃபேமிலி ட்ரெடிஷனில் அந்த மாதிரி யாரும் பண்ணாதது ஒன்றும் இல்லை. அது அப்படியே வம்சமாக அப்படியே வந்துட்டு இருக்கிறது, அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். குலுவெலாம் வைப்பீங்களா நீங்கள்? வச்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வைக்க முடியலை, அதனால வைக்கல. என் குழந்தையெல்லாம் வைப்பா. ஓகே. ஸோ குலதெய்வ வழிபாடு அது எந்த அளவுக்கு முக்கியம்? அதை வந்து குலதெய்வ வழிபாடு வீட்டுக்குன்னு குடும்பத்துக்குன்னு ஒரு குலதெய்வம், ஒரு ஃபேமிலி டைட்டி இருக்காங்க. இந்த ஃபேமிலி டைட்டியை திருப்திப்படுத்துறது, அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறதுங்கிறது மஸ்ட். ஸோ அது மஸ்ட்டுங்கிறத என்ன எனர்ஜி அவகிட்டேருந்து புறப்படுறது, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வருதுங்கிறது நமக்கு தெரியாது. கண்ணால் பார்க்க முடியுமான்னா கண்ணால் பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாகவே சில விஷயங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. அப்படி இருக்கிறது குலதெய்வ வழிபாடு நல்லது. பண்ணணும், பண்ணலைன்னா கெடுதல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது தான். ஸோ அதனால் நாங்களும் போய் பண்ணுவோம். வருஷம் போய் எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து துர்கை. ஸோ அங்கே போய் பண்ணி அபிஷேகம் பண்ணி சந்தன காப்பு சாத்தி பூஜை பண்ணி ஒரு வாட்டி அந்த ஊர் பக்கம் போகிற போதெல்லாம் அங்கே போகாமல் வரமாட்டோம். குலதெய்வத்தை பார்க்காத வரமாட்டோம். அதாவது மேம், இப்போது நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஃபைனலி ஒரு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் ஆரம்பித்தா கூட ஓகே, பட் ஏதோ ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? எனக்கு வந்து என்னோடய பிரார்த்தனையிலேயே என்ன இருக்குன்னா, லோகா சமஸ்தா சுகினோப வந்து அது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள், தர்ம சிந்தனைகள் இதை மட்டும் கொடுங்கோ, இது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு தான் நான் வேண்டிப்பேன். இதைத்தான் எல்லாருக்குமே சொல்கிறேன். தர்ம சிந்தனைன்னு அடுத்த வாழை பற்றின கன்சர்ன், அடுத்த வாழை ஒன்றை மாதிரி பாரு அப்படிங்கிற அந்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் கொடுப்பேன் எல்லாருக்கும். ஸோ அது இருந்தாலே போதுமானதுங்கிறீங்க. தர்ம சிந்தனை இல்லைன்னாக்க நீ தர்மத்தை விட்டு நகர்ந்துட்டேன்னு அர்த்தம். உனக்கு அடுத்த வாழை பற்றி எனக்கு கேன்சர், டோன்ட் கேர் மாஸ்டர். ஸோ நீ வேஸ்ட்டு பிறவியே. நீ மனுஷாலாக பிறந்திருக்கேன்னு அடுத்த வாழை பற்றி நீ திங்க் பண்ணணும். அவளுக்கு நல்லது பண்ணுற முடிகிறதோ முடியலையோ மனசால் பண்ண. ஐயோ பாவம் அப்படின்னு ரோட்டில் ஒருத்த விழுந்து கிடந்தால் ஐயோ பாவம்னு சொல்லிட்டு போ. உன்னால் இறங்கி பண்ண முடியும், சில சமயம் பண்ணினா மாட்டிப்போம், அது வேறு விஷயம். பட் இருந்தால் கூட மனசார இவனுக்கு நன்னா போனோம், சத்தானா சாப்பிடும் அப்படி இல்லாமல் ஐயோ பாவமே அப்படின்னாலே உங்களுக்குள்ளே ஒரு கருணை சுரக்கிறதுன்னு தானே அர்த்தம். அதுதான்
அந்த கருணை தர்மம் ரெண்டும் இருந்துருத்துனா தானே உங்களை அழிச்சுட்டு போகும், தெய்வீகமாக அழிச்சுட்டு போகும். தர்மம் இருக்கிற இடத்துல நீ தர்மத்தை காப்பாற்றினா தர்மம் உன்னை காப்பாற்றும். இதுதான் என்னோட தாத்பரியம். சூப்பர் மேம். ஃபைனலி உங்களுக்கு ஜாதகம் அந்த விஷயத்து மேலே நம்பிக்கை இருக்கா? ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஜாதகம் கண்டிப்பாக பெரிய இது சயின்ஸ் ஜாதகம்ங்கிறது. பட் அது சில பேர் இன்டர்பிரட் பண்ணுறது தான் சில சமயம் தப்பாக போகிறதே தவிர, அதர்வைஸ் ஜாதகம்ங்கிற அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு பெரிய கணிதம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க வெரி ஃபியூ. சில சமயம் பிஸ்னஸாக பண்ணுறவங்கெல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதானே தவிர அதர்வைஸ் ஜாதகத்தை அஸ்ட்ராலஜி நான் எந்த விதமான கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்டே கிடையாது. ஆனால் நீங்கள் நம்புவீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? ஓரளவுக்கு நம்பிக்கை, சம் எக்ஸ்டெண்ட். அதுக்காக அதையே நம்பின்னு பின்னாடியே பிடிச்சிட்டு போக மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கணிக்கிறவங்க நமக்கு பார்த்து சொல்கிறவங்களாம் உடனே அதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணின்னு சொல்கிறாங்க இல்லையா. பரிகாரம் சின்ன பரிகாரமாக இருந்தால் பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிடாம இரு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஸோ ரொம்ப பெருசாக இழுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நடந்துருத்துனா அது நடந்துருத்துன்னு நினச்சிப்போம். நடக்கலைன்னாக்கா அவள் அஸ்ட்ராலஜி மேலேயே நமக்கு வெறுப்பு வரும். அதனால் ஓரளவுக்கு சம் எக்ஸ்டென்ட் ஐ வில் கோ. அக்கா போகவே இல்லைன்னு சொல்லலை, போவேன். அதுக்காக ஃபுல்லாக போக மாட்டேன். கண்டிப்பாக மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி லோகா சமஸ்தோ சுகின பவந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லார் மனசுலையும் இருக்கணும். அதே மாதிரி தர்மம் தலைக்காக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் நாங்கள் எல்லாருமே அட்வொகேட் பண்ணுறோம் அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தலையில். என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை. ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில் இருக்கு. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்.